ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் பாக்ஸ். இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி வீட்டில் எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாங்க. நான் இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணியை சூடு பண்ணுறேன். அது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்போ நம்ம ஓட்ஸு நிறைய வெரைட்டி கிடைக்கிது. நான் மல்டி விட்டமின்ஸ் ஓட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் நட்ஸு, கிரேப்ஸு எல்லாமே இருக்கும். காலையில் இந்த கஞ்சி குடிச்சிட்டா நல்லா வயிறும் ஃபில்லாகவும் இருக்கும், நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். அதனால் இது வாங்கியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவு 1 கிளாஸ் தண்ணிக்கே ஓட்ஸ் போட்டு வேக வைக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாவே போதும். அது நல்லா வெந்துடும். ஓட்ஸ் நல்லா வெந்தப்புறமா நம்ம பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்துருச்சு ஓட்ஸு. இப்போ அந்த பாலை ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றி அது நல்லா கொதிக்கிறப்போ ஸ்வீட்டுக்கு நாம் நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை இது மட்டும் சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது 1 கிளாஸ் அளவு வந்துடும். இது காலையில் நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இதில் பாதாம், பிஸ்தா, நட்ஸு வகையும் இருக்குது. அதே மாதிரி கிரேப்ஸும் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஒரு தடவை வாங்கி பாருங்கள். விஜேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.